இன்னைக்கு நம்ம வீட்டிலேயே எப்படி மிக்சர் செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம வீட்டிலேயே எப்படி மிக்சர் செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் பூந்தி நம்ம பொரிச்சிக்கலாம். பூந்திக்கு 1 கப் கடலை மாவு எடுத்திருக்கேன். அரிசி மாவு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 2 டீஸ்பூன் அரிசி மாவு. சால்ட்டு இதுக்கு தேவையான அளவு. சோடா உப்பு சிறிதளவு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ பூந்திக்கு இந்த அளவுக்கு இருக்கணும் மாவு. தோசை மாவு பக்குவத்துக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ பூந்தி பொரிச்சு எடுத்துக்கலாம். வாங்க. ஒரு வானல் வச்சு அதில் ஆயில் ஊற்றி ஹீட் ஆயிடுச்சு. இப்போ இந்த மாதிரி ஒரு ஓட்டை போட்ட கரண்டி எடுத்துட்டு அதில் கொஞ்சம் கொஞ்சம் மாவு விட்டு பூந்தி போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி நல்லா வெந்துருச்சு. பபிள்ஸ்லாம் அடன உடனே இப்போ எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி எல்லா மாவையும் பூந்தி போட்டு எடுத்துக்கலாம். அடுத்து ஓமப்பொடிக்கு ரெடி பண்ணிடலாம் மாவு. இப்போ ஒரு பாத்திரத்தில் 1 கப் கடலை மாவு எடுத்த அதே கப்பில் 1/4 கப் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஓமப்பொடிக்கு 1 டீஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும். அடுத்தது இப்போ ஓமப்பொடி போட்டு எடுத்துக்கலாம். வச்சு எடுத்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஓட்டை உள்ளதை இதில் போட்டு மாவு போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பூந்தி போட்ட அதே ஆயிலில் இதை போட்டு எடுத்துக்கலாம். இப்போ வெந்துடுச்சு. இதை எடுத்துடலாம். வேர்க்கடலை 50 கிராம் எடுத்திருக்கேன். இதே ஆயிலே போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ வேர்க்கடலை பொரிஞ்சிடுச்சு, எடுத்துடலாம். இப்போ 50 கிராம் பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். அதையும் இந்த ஆயில போட்டு வறுத்துக்கலாம். இப்போ பொட்டுக்கடலை செவந்துருச்சு. இதையும் எடுத்துடலாம். முந்திரி இதில் போட்டு எடுத்துக்கலாம். முந்திரி எடுத்துடலாம். பூண்டு இது எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். பூண்டு தோலோட தட்டி வச்ச பூண்டு எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்திருக்கேன். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு கறிவேப்பிலை சேர்த்து பொரிச்சிக்கலாம். ஓமப்பொடி ரெடி ஆயிடுச்சு. இப்போ மிக்சர் எல்லாத்தையும் சேர்த்து கலந்துக்கலாம். இப்போ ஓமப்பொடி ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே நொறுக்கி விட்டுக்கலாம். இப்போ பூந்தி அதில் சேர்த்துடலாம். இப்போ வறுத்து வச்ச பருப்பு எல்லாத்தையும் அதில் சேர்த்துடலாம். கறிவேப்பிலை,
கொஞ்சமாக சால்ட், மிளகாய்த்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, மிக்சர் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.